ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கட் பீட்ஸ் ஒர்க்கில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கட் பீட்ஸ்னால் என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து 2 பேர் இருக்குது. கர்தானா அண்ட் கட் பீட்ஸ். இன்னொன்று வந்து டியூப் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் சைஸ் மட்டும் வேரியேஷன் வரும். ஓகேங்களா? அதுக்கு நான் இப்போ 24 நீடில் எடுத்திருக்கேன். 24 நீடில் எப்பயுமே வந்து ஷார்ப் வந்து நல்லாவே ரொம்ப ஒல்லியாக இருக்கும், சன்னமாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து கர்தானா, கட் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே வந்து சின்ன சைஸும் இருக்குது. இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸு. இன்னொன்று வந்து ரொம்பவே குட்டியாக இருக்கும். இது வந்து டியூப் பீட்ஸு. அந்த சின்னதாக இருக்க கர்தானாவுமே நான் காமிக்கிறேன். இது வந்து கர்தானான்னு சொல்லுவாங்க, டியூப் பீட்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது பாருங்கள், ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் 24 நீடில் இல்லைனா அயன் நீடில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக த்ரெட்டில் வந்து இந்த கர்தானா வந்து உள்ளே போதும். பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது. இந்த ஹோல்ஸே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்க என்னோட ஸ்டூடெண்ட்டா இருந்தா, நான் 2 கலர் குடுத்துருப்பேன். அந்த கலர்ல நீங்க எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கட் பீட்ஸ் இந்த மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்ப இதில எப்படி நம்ம ஸ்டிச்சஸ் போடுறது அப்படின்னு நான் சொல்லிக் குடுக்குறேன். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சுகர் பீட்ஸ் எப்படி பார்த்தோமோ, அதே மாரி தான் வந்து கட் பீட்ஸையும் பார்க்க போறோம். சுகர் பீட்ஸ் வந்து 2 பீட்ஸா எடுத்து போட்டோம். கட் பீட்ஸ் அப்படிங்கும்போது ஒண்ணா எடுத்து போடணும். கட் பீட்ஸ்ல வந்து நம்ம என்ன ஒர்க் அதிகமா பண்ணுவோம் அப்படின்னா, குர்திக்குலாம் வந்து ஃப்ரண்ட்ல வந்து டிசைன்ஸ் பண்ணும்போது, நெக் டிசைன்ஸ் பண்ணும்போது, நம்ம கர்தானா அதிகமா யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அந்த ஃபினிஷிங் வந்து எப்படி குடுக்குறது அப்படின்னு தெரியாம இருக்கும். அத தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் குடுக்க போறேன். நான் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து சுகர் பீட்ஸ்ல வந்து கோல்டு கலர் மட்டும் தான் காமிச்சிருந்தேன். அதனால தான் இப்போ பிங்க் கலர் காமிக்கிறேன். இது வந்து கிளாஸ் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ த்ரெட் நான் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணும்போதும், ஒவ்வொரு கலர் நம்ம த்ரெட் மாத்தணும். ஓகேங்களா? இப்போ ஒயிட் கலருக்கு போய் நம்ம கோல்டு கலர் த்ரெட் யூஸ் பண்ணோம்னா, அது அப்படியே நம்மளுக்கு வெளியே தெரியும். ஒயிட் கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒயிட் கலர் த்ரெட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ பிங்க் கலர் அப்படின்னு எடுத்தோம்னா, பிங்க் கலர் த்ரெட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப நான் இந்த கோல்டு கலர் கர்தானா எடுத்திருக்கேன். இந்த கோல்டு கலர் கர்தானாக்கு மேட்ச் ஆகுற மாரி, அதுக்கு தகுந்த மாரி நான் த்ரெட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்ப இந்த த்ரெட்ட வந்து நம்ம சிங்கிளா தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம சில்க் த்ரெட்டுக்கு மட்டும் தான் டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். மத்த ஜரி த்ரெட்டுக்கும், மிஷின் த்ரெட் அதாவது காட்டன் த்ரெட்டுக்குமே வந்து சிங்கிள் த்ரெட்ல தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப நான் இத வந்து சிங்கிளா வந்து ஒரு நாட் மட்டும் போட்டுட்டேன். சிங்கிள் த்ரெட்ல ஒரே ஒரு நாட் போட்டு, ஒரு ஃபிங்கரால லூப் மாரி கொண்டு வந்துரணும். கொண்டு வந்துட்டு அந்த லூப்ப வந்து கீழ கொண்டு போணும். நான் எப்பயும் சொல்றது தான். ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் போட்டு அதில கீழ இருந்து நம்ம அந்த த்ரெட்ட பின் பண்ணி மேல எடுக்கிறோம். நான் லாஸ்ட் கிளாஸ்லயே உங்களுக்கு சுகர் பீட்ஸ் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிக் குடுத்துருப்பேன். அதே மெத்தட் தான். நாட் வந்து கொஞ்சம் நல்லா பெருசா மொத்தமா போட்டுக்கிட்டிங்கன்னா தான் கீழ இருக்க நூல் வந்து மேல வராது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, நான் கீழ இருந்து மேல வந்து த்ரெட்ட இழுத்துட்டேன். இழுத்துட்டு நான் லாஸ்ட் கிளாஸ்ல என்ன சொல்லியிருக்கேன், சுகர் பீட்ஸுக்கு அதே மாரி தான் 2, 3, 4 உங்களோட விருப்பம். நீங்க எத்தன வேணாலும் எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு பிகினரா இருக்கேன், என்னால கை வந்து வாட்டம் வரல அப்படின்னா, நீங்க ஒண்ணா கூட நீங்க எடுத்து போடலாம் ஸ்டார்ட்டிங்ல. இப்ப நான் 1 எடுத்துட்டேன். 1 எடுத்து கீழ குத்தி, மறுபடியும் அந்த த்ரெட்ல வந்து மேல இழுத்து, மறுபடியும் ஒண்ணொண்ணா தான் நான் போடுறேன். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இன்னொன்னு. அதே மாரி தான் நான் எடுக்கிறேன். நெறைய எடுக்கிறேன். நான் எடுக்கும்போதே நெறைய எடுத்துட்டு, அடுத்து ஒண்ணொண்ணா ஒரு ஸ்டிச்சா தான் ஒவ்வொரு பீட்ஸா தான் நான் வந்து அந்த ஸ்டிச்சுக்குள்ள வந்து விடப்போறேன். அந்த த்ரெட்டுக்குள்ள விட்டு, அடுத்த ஸ்டிச் வந்து நான் வெளிய கொண்டு வரப்போறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியல அப்படின்னாலுமே, நான் போடுறத நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெளிவா புரியும். நான் லாஸ்ட் கிளாஸ்ல சுகர் பீட்ஸ் வந்து 2 எடுத்து ஸ்டிச் போடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது வந்து சுகர் பீட்ஸுக்கு. இந்த கர்தானா, டியூப் பீட்ஸ், க கட் பீட்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒண்ணொண்ணா எடுத்து போடுங்க. நம்ம கட் பீட்ஸ் எல்லாம் அதிகமாலாம் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம குர்த்திக்கு, சுடிதார் நெக்குக்கு வந்து யூஸ் பண்ணுறதுனா மட்டும் தான் இந்த கட் பீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம நெக்குக்குலாம் யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டிச்சா ஒவ்வொரு பீட்ஸா போட்டா மட்டும் தான் நம்மனால வந்து அந்த கரெக்ட்டான டிசைன் பெர்ஃபெக்ட்டா கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இப்ப எதுக்கெல்லாம் வந்து இதிலேயே 2 எடுத்து போடணும் அப்படின்னா, கட் பீட்ஸ்லேயே வந்து ஃபில்லிங் பண்ணுவீங்க இல்லைங்களா? அதுக்கெல்லாம் வந்து நீங்க 2 கர்தானாவா யூஸ் பண்ணணும். இப்ப த்ரெட்டுக்குள்ள விடும்போது, ஒரே ஒரு கர்தானாவ மட்டும் தான் நம்ம உள்ள விட்டு, நம்ம வெளிய உள்ள பின் பண்ணி வெளிய எடுக்க போறோம். இப்ப அந்த நீடில்ல இருக்கிற அடுத்த கர்தானாவ அடுத்து தான் விடணும். நம்ம ஒரு இது கீழ குத்தி வெளிய எடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்த கர்தானைய விட்டு நம்ம வெளிய எடுக்கணும். ஓகேங்களா? நான் போடுறத கவனமா பாருங்க. இப்ப நான் வந்து கர்தானா வந்து அந்த த்ரெட்டுக்குள்ள போட்டுட்டேன். பின் பண்ணி வெளிய எடுத்துட்டு, மறுபடியும் பின் பண்ணி வெளிய எடுக்கும்போது தான் நான் அந்த இத வந்து த்ரெட்டுக்குள்ள கர்தானாவ போடுறேன். ஓகேங்களா?
நீங்களும் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்களும் நம்ம ஆரி ஃப்ரீ கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆரி கிளாஸ் மட்டும் எடுக்கலங்க. மெஹந்தி கிளாஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ், ட்ரேசிங் கிளாஸ் எல்லாமே எடுத்துட்டுருக்கோம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டுருக்கீங்களா? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். அது மட்டும் இல்ல, நம்மளோட ஸ்டூடண்ட் ஒர்க் எல்லாமே உங்கனால உடனே உடனே பார்க்க முடியும். நம்ம போடுற ஆஃபர்ஸ் எல்லாமே உடனே தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட ஸ்டூடண்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நீட்டா இருக்கும். நீட் ஃபினிஷிங்கில இருக்கும். அவங்களோட ஒர்க்லாம் பார்த்தீங்கனாலுமே, பொறுமையா போட்டாலுமே நீட்டா போடுவாங்க. அவ்வளோ பெர்ஃபெக்ஷனா இருக்கும் நம்மளோட ஸ்டூடண்ட் ஒர்க். நீங்களும் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்ப இந்த மாரி இந்த கர்தானா வந்து நெக் டிசைன்ல போட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. ஒண்ணொண்ணா தான் எடுக்கணும். எப்படி சொல்றதுன்னா, கட் பீட்ஸ வந்து ஒரு ஒரு கட் பீட்ஸா இப்ப நான் போட்டேன் இல்லைங்களா லைன்ல, அதே மாரி எடுத்து இந்த நெக் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்ப நான் இந்த ஸ்கொயர் எப்படி போடுறது அப்படின்னு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த எட்ஜஸ்லாம் எப்படி வந்து திருப்பி போடுறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்குறேன். நான் லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். சுகர் பீட்ஸ்ல எப்படி போடுறதுன்னு நான் சொல்லியிருப்பேன். இப்ப நான் உங்களுக்கு கர்தானால எப்படி போடுறது அப்படின்னும் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். இப்ப நம்ம நார்மலா இப்ப லைன் போட்டோம் இல்லைங்களா? அதே மாரி தான் ஒண்ணொண்ணா இப்ப நான் போடுறத பாருங்க. ஒரு ஒரு கர்தானா வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டிச் முடிக்கும்போதும் அந்த த்ரெட்ல விடுறேன். விட்டுட்டு இந்த எட்ஜ் வரம்போது இந்த சைடு இப்ப நம்ம இந்த சைடு கர்தானாவ எடுத்துட்டு போறோம்னா, அதுக்கு ஆப்போசிட் சைட்ல ஒரு குட்டியா ஒரு செயின் ஸ்டிச்சு. அதாவது லாக்கு தான் வந்து செயின் ஸ்டிச் 2மே ஒண்ணு தான். போட்டுட்டு, இப்ப இதே மாரி தான் நார்மலா இப்ப நம்ம எப்படி லைன் போட்டோம் இல்லையா? அதே மாரி நம்ம இப்ப ஒண்ணொண்ணா போட போறோம். அந்த எட்ஜஸ் வரம்போது மட்டும் எந்த சைடு நம்ம கர்தானாவ கொண்டு போறோமோ, அதுக்கு ஆப்போசிட் சைட்ல ஒரு குட்டியா ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. உங்களுக்கு நான் இப்ப சொல்லிக் குடுத்த வரைக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். புரியல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இப்ப நான் இந்த பக்கம் கீழ் பக்கமா நான் கர்தானாவ கொண்டு போறனால, மேல இருக்க பக்கமா ஒரே ஒரு குட்டியா ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அத அப்படியே கீழ இழுத்துட்டு வந்து, அதுக்கப்புறம் தான் நான் வந்து கர்தானால வந்து பீட்ஸ்ல வந்து ஸ்டிச் குடுக்க ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு இத பார்த்தாவே புரியும். உங்களுக்கு இதுலயே ஏதாச்சும் டவுட் இருக்கு, இப்ப நான் சொல்லிக் குடுத்ததும் உங்களுக்கு புரியல அப்டின்னா, எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ் கண்டிப்பா எனக்கு வாய்ஸ் மெசேஜோ, இல்ல காலோ பண்ணி நீங்க டவுட்ட வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்ப அதே மாரி தான். இப்ப இந்த பக்கம் கர்தானாவ கொண்டு வரனால, நம்ம அதுக்கு பேக் சைடு வந்து நம்ம ஒரு நாட் போட்டுட்டு, அதாவது ஒரு லாக் போட்டுட்டு, இந்த பக்கம் இப்ப கர்தானாவ கொண்டு வந்து நம்ம இப்டி நாட் போட்டு இப்ப கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இப்ப நம்ம கடைசியா முடிக்க போற இடத்துல ஒரு குட்டியா ஒரு 2 லாக் அதாவது 2 நாட் போடணும். நான் ஏன் 2 நாட் போடணும் அப்டின்னு சொல்றேன்னா, இது வந்து நம்ம கட் பீட்ஸ், சுகர் பீட்ஸ் அந்த மாரி குடுக்கும்போது, நம்ம கண்டிப்பா 2 நாட் போடுறது வந்து பெஸ்ட்டு. ஒரு நாட் போட்டா கூட நம்ம அது கழண்டு விழுக சான்ஸ் இருக்கு. நம்ம 2 நாட் போட்டோம்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். 2 நாட் போடுறது வந்து கஷ்டமே கிடையாது. ஒரு நாட் போடுறீங்க அப்டின்னா, அதே நாட்ட வந்து இன்னொரு தடவ போடணும். அதுதான். இப்ப ஃபர்ஸ்ட்டு நான் இதில வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு என்ன போடணும்? அவுட்லைனு. நான் எப்படி சுகர் பீட்ஸுக்கு குடுத்தேனோ, அதே மாரி தான் கர்தானாக்கு குடுக்குறேன். அவுட்லைன்ல வந்து 15 சென்டிமீட்டருக்கு வந்து இமேஜ் போடணும். தென் ஃபில்லிங் எப்படி போடணும்னா, இப்ப நீங்க தனித்தனியா அவுட்லைனுங்கும்போது தனித்தனியா குடுத்துருக்கீங்க. ஒண்ணொண்ணா குடுத்துருக்கீங்க. 2, 2 ஸ்டிச்சா 2, 2 பீட்ஸா எடுத்து போடும்போது தான் நமக்கு ஃபில்லிங் கிடைக்கும் அப்படின்னு நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். அதே மாரி தான் இந்த கர்தானாவையும் 2, 2 பீட்ஸா வச்சு ஃபில்லிங் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அப்படியும் புரியல அப்படின்னா, நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கைட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.